ஐயா பள்ளி வாழ்க்கைக்கும் கல்லூரி வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்னு கத்தி கத்தி கேட்டாங்க. நான் சொல்றேன் கேளுங்க, ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதாவது காசை தண்ணியா செலவு பண்ணா அது பள்ளி வாழ்க்கை, காசை தண்ணிக்காகவே செலவு பண்ணா அதுதான் கல்லூரி வாழ்க்கை. ஐயா 10 பாட்டா படிச்சிட்டு இருந்தோம் பள்ளிக்கூடத்துல, ஆனா குத்து பாட்டா படிச்சிட்டு இருக்கிறோம் இங்க காலேஜ்ல. ஐயா ஸ்கூல் படிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட சின்ன பையன்லாம் நம்ம கிட்ட வந்து கேள்வி கேட்பான். நாம ஏதோ ஒரு பெரிய அதிமேதாவி மாதிரி நாமளே சும்மா உட்காந்துட்டு இருப்போம். அண்ணா பிசிக்ஸ் எக்ஸாம்க்கு கேன்டிலிவர் பீம் எக்ஸாம்க்கு வருமா இல்ல சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எக்ஸாம்க்கு வருமான்னு கேட்பான். டே தம்பி, எனக்கே சோட்டா பீம் மட்டும்தான்டா தெரியும்னு நான் எப்படிங்க ஐயா அவங்கிட்ட சொல்லுவேன்? ஐயா கல்லூரிக்குள்ள பொண்ணுங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி கிடையாதுங்க ஐயா. கல்லூரியில வேற மாதிரி. அதாவது கருப்பா இருக்க பொண்ணும் கலையா இருக்கும், செவப்பா இருக்க பொண்ணும் சிலையா இருக்கும், மாடனா இருக்க பொண்ணும் மங்களகரமா இருக்கும். ஐயா குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்கும், குளிக்காம இருந்தாலும் ஜம்முன்னு இருக்கும்னா அதுதான் எங்க கல்லூரி பெண்கள். வாழ்க்கையில குளிக்காத ஒரு பொண்ணை ரசிச்ச ஒரு ரசிகன் நீ ஒரு ஆளா தான் இருப்ப. ஐயா கல்லூரிக்குள்ள காதல் மட்டும் கிடையாது, நட்புன்ற ஒரு 3 எழுத்த அழகான விஷயம் இருக்கு. இன்னைக்கு ஊரெல்லாம் சாதி சண்டை மத சண்டைன்னு நடந்துட்டு இருக்கும் போது ஒரு கவிஞர் எழுதுறாரு, சாதிகளை எல்லாம் தீயிட்டு கொல்லிவை, அதுவரை தமிழன் என்று சொல்வதை தள்ளி வைன்னு சொன்னாரு. ஊரெல்லாம் சாதி சண்டை நடந்துட்டு இருக்கிற சமயத்துல எனக்கு கல்லூரியில 3 ஜாதியில மாமனும் 3 ஜாதியில மச்சானும் 10 ஜாதியில பங்காளியும் கிடைச்சான் அப்படின்னா அதனால தான் சொல்றேன் கல்லூரி வாழ்க்கை ஒரு வரம் அப்படின்னு சொல்லி. ஐயா இதையெல்லாம் தாண்டி கல்லூரிக்குள்ள கால் எடுத்து வச்சங்க ஐயா. அது கல்லூரி வாசல் கிடையாது, சொர்க்க வாசல். ஐயா கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டா அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. ஆனா தேவதைகள் இருப்பது நிஜம். ஐயா தேவதைகள் பறந்து போய் பார்த்திருப்பீங்க, ஆனா தேவதைகளை பேருந்துல போய் முத நான் கல்லூரிக்குள்ள மட்டும்தான் பார்த்தேன். ஐயா கல்லூரிக்குள்ள நுழைஞ்சேன், நட்பையும் அனுபவிச்சேன், காதலையும் அனுபவிச்சேன். நான் ஏன் கல்லூரிக்குள்ள சேர்ந்த நானே மறந்துட்டேன். எனக்கு அப்பதான் தோணுச்சு, யாருக்காக இந்த டிகிரி, யாருக்காக டிகிரியே வா வா, அரியரே போ போ, டிகிரி என்னும் தூது வந்தது, அது செமஸ்டர் என்னும் வடிவில் வந்தது, கிளியர் என்று நான் நினைத்தது இன்று அரியராக மாறிவிட்டது, எழுதுங்கள் என் கல்லறையில் இன்டர்னல் போடாத ஹெச்ஓடி இரக்கம் இல்லாதவர் என்று. ஐயா காலேஜ்ல எல்லாம் சிங்கிள் பசங்களா இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஆஞ்சநேயரோட ஏவி போட்டீங்க, நாமக்கல் மாவட்டத்துல இருந்து பதிவு செஞ்சே ஆவறேன். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இமெயில், ஜிமெயில், கூகுள் இது எதுவுமே இல்லாத காலத்துல சிங்கிளா இருந்தார் ஆஞ்சநேயர். அவருக்கு கோவில் கட்டி சாமி கும்பிடுறீங்களே, ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இமெயில், ஜிமெயில் இது எல்லாம் இருந்தும் நாங்க சிங்கிளா இருக்கமே, எங்களுக்கு எப்ப கோவில் கட்டி கொண்டாட போறீங்கன்றதான் என்னுடைய கேள்வி. கல்லூரி வாழ்க்கையை இனிமையானது என்று தீர்ப்பு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.